வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 வரிசையில இன்றைக்கு நம்ம பார்க்கவிருப்பது கும்பராசி. சரியாக ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் 137 to 138 டேஸ் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி என்பது 12 ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சுப நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. இப்போ இந்த வீடியோல கும்பராசிக்காரர்களுடைய தற்சமய நிலையை பற்றியும் ஒரு 2-3 பாயிண்ட்டும், சனி வக்ரம்னா என்ன, வக்ர பயிற்சினா என்ன, அதை பத்தி ஒரு 2-3 பாயிண்ட்டும், சனி வக்ர பயிற்சியினால கும்பராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய பாசிட்டிவ்ல ஒரு 3 பாயிண்ட்டும், ஒரு எதுல ஜாகிரதையா இருக்கணும் அது ஒரு 2 பாயிண்ட்டும், அதற்கு பிறகு பரிகாரம் என்ன அதை பத்தி பார்க்க போறோம். சனி வக்ர பயிற்சி கும்பத்துக்கு தற்சமயம் ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு பாத சனிக்கு மாறின கும்பராசிக்கு. ஆனா சனியுடைய தாக்கம் ஓஞ்சிருக்கான்னு கேட்டா சுத்தமா இல்லை. சமீபத்திய காலங்களில் கும்பராசி நேயர்கள் என நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க. கடைசியாக நம்ம பேசின கும்பராசி வீடியோ மிகப்பெரிய ஹிட். சுபாஷ் பாலகிருஷ்ணன் யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணாலே வரும். அப்போ கும்பராசிக்காரர்களுடைய நிலை என்ன? தற்சமயம் மிகப்பெரிய ஏமாற்றம். மற்றவங்கள்ட்ட ஏமாந்து போய் நம்பி, அதாவது டோட்டலா ஒருத்தர் நம்பி ஏமாறும் போது ஏற்படக்கூடிய வலி அது எதோடையும் கம்பேரே பண்ண முடியாது. பணத்தை கூட இழந்துடலாம், வேலை இழந்துடலாம், ஏன் மனிதர்கள் கூட இழந்துடலாம். ஆனா உயிரோடு இருக்கும் போதே நம்பி ஒருத்தர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஏமாறுதுங்கிறது ஒரு மரணிப்பதற்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கும் போதே அந்த சமமான வலியை அணுவணுவா அனுபவிச்சது தான் கும்பராசி. சமீப காலகட்டங்களில் கும்பராசினியர்களை சகட்டு மேனிக்கு அசிங்கப்பட வச்சிருக்கு, அவமானப்பட வச்சிருக்கு, நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க. இந்த கும்பராசினியர்களுடைய நிலைமையில என்ன வேணும்னா, கேலி கை தட்டி நண்டு சுண்டெல்லாம் சிரிக்கிற மாதிரியான நிலைமைகளை இந்த கும்பராசினியர்களை இந்த சனி பயிற்சி, இந்த சனி உடைய 7.5 சனி தாக்கம் என்பது தள்ளியிருக்கு. இது தவிர இழந்தது மானம் மட்டுமல்ல, பொருள், நிறைய காசு, உழைப்பு, நிறைய விஷயங்கள்ல ஏமாந்து போயாச்சு. ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருக்கேன். அதாவது கும்பராசி நேர் சொன்னது, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 22 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு ஒரே கம்பெனியில். அந்த கம்பெனி 22 நிமிஷம் கூட எடுத்துக்கல அவரை வெளில போன்னு சொல்றதுக்கு. இதுதான் நிலைமை. எவ்வளவோ உழைச்சாச்சு, சக்திக்கு மீறி உழைச்சாச்சு குடும்பத்துக்கு, கம்பெனிக்கு. ஆனால் இவங்கெல்லாம் சாத்துக்குடி சக்கையை உறிஞ்சிட்டு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாச்சு. இதுதான் இன்றைய நிலைமை. இதுல சனி வக்ர பயிற்சி. சனி வக்ரம்னா முதல்ல என்ன, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி வக்ரம்னா கிளாக் வைஸ் சுத்தக்கூடியது. நேர் இப்போ கடிகாரம் எப்படி கிளாக் வைஸ் சுத்துதோ அது நேர்கதியில சுத்தக்கூடியது. ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தக்கூடியது. எதிர்மறையா சுத்தினா அது வக்ர பயிற்சி, ரெட்ரோகிரேட் அப்படிங்கிறோம். சனி வக்ரமழையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது, எல்லா ராசிக்குமே நல்லது. அதுல கும்பத்துக்கு மிக மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் அதை விட நல்லது. உங்க ராசியில ராகுவும் உங்க 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று குரு பார்வையில இருக்கிறதும், உங்களை இவ்வளவு நாள் கொடூரமான சிரமப்படுத்திக்கிட்டு இருந்த இந்த குரு 5லேருந்து 6க்கு மறைஞ்சு உச்சம் அடைஞ்சதும், உங்கள் ராசியினுடைய 10, 12, 2ஆம் வீடுகளை குரு பார்ப்பதும் யோககரமான ஒரு காலம். யோகம்னா அப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைம் அண்ட் டைமிங், டிவைன் டைமிங்னு சொல்லுவாங்க. அந்த டிவைன் டைமிங் கும்பத்துக்கு இப்ப வந்திருக்கு. இந்த டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் 137 to 138 டேஸ் கும்பத்துக்கு ஒரு கோல்டன் இயரா. இப்ப சனி வக்ர பயிற்சினால கும்பத்துக்கு என்ன நல்லது? 3 பாசிட்டிவ் பாயிண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட், பணம். பணம் தான் உலகம், உலகம் தான் பணம். பணம் தான் உறவு, உறவு தான் பணம். பணம் தான் பாசம், பாசம் தான் பணம். பணம் தான் காதல், காதல் தான் பணம். பணம் தான் கல்யாணம், கல்யாணம் தான் பணம். பணம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அம்மா மட்டும்தான் நீங்க சம்பாதிக்கலாம் 3 மாசம் ஆனாலும் சோறு போடுவாங்க. பொண்டாட்டி 3 வாரம் கூட உங்களுக்கு சோறு போட மாட்டான். புருஷனும் அப்படித்தான். அதனால இது வேற்றுமையே கிடையாது. பணம் இருந்தா தான் உங்களுக்கு மதிப்பு உண்டு. உடம்புல ரத்தம் ஓடினா தான் உங்களுக்கு வீட்டுல மதிப்பு. ஒரு மாசம் படுத்து பாருங்களேன், ஒரு நண்டு சொல்லு கூட உங்களை மதிக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தான் பெரிய ஆளு, தனக்கு குடும்பத்துல எல்லாரும் இருக்காங்க இப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் முக்கியமா சொல்லக்கூடியது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க யாருமே பெரிய ஆள் கிடையாது. ஸோ அந்த பணம், பொருளாதாரம் மீண்டு வரும். இழந்த பொருளாதாரம், இழந்த பணம், கடன் கொடுத்தது, கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமை, கடன் கொடுத்ததெல்லாம் திருப்பி வர வேண்டிய நிலைமை, சேவிங்ஸ்ல தங்கக்கூடிய நிலைமை ஆகும்.
2வது பாயிண்ட், நீங்க எந்த வார்த்தையை கொடுத்தாலும், யாருக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை காப்பாற்றுற மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வரும். 3வது பாயிண்ட், இது வரைக்கும் உங்களால ஐடியாவே தோணாத, உங்களால கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியாத இந்த குடும்ப பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் எந்த புஸ்தகம் படித்தாலும் எவ்வளவு வீடியோ பார்த்தாலும் பதிலே யாருக்குமே தெரியாது. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு கூட தெரியாது இந்த குடும்ப பிரச்சனை எப்படி கையாளுறது, மனைவி எப்படி கையாளுறது. ராஜாக்களுக்கே தெரியல, பெரிய யோகிகளுக்கே தெரியல மனைவி எப்படி கையாளுறதுன்னு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் கட்டுக்குள்ள வரும். வீட்டில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு, பிரச்சனை, பிரிவுகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய டைவர்ஸ் கேசஸ்லாம் முற்றுப்புள்ளிக்கு வரும். இதுதான் இப்போ எதில் ஜாகிரதையா இருக்கணும். கும்பம் சரி, சனிதான் வக்ரமாயிடுச்சே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு ஓடுறது, இஷ்டத்துக்கு செலவு பண்றது, இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது, சோம்பேறித்தனமா இன்னைய வேலையை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கும்பத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா பேசுறதை கட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா சாப்பிட்றத கட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றதை கட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவா இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணணும். வாழ்க்கை சூப்பராகிடும். எக்ஸ்ட்ராவா இருக்கிறத நீங்க கட் பண்ணீங்கன்னா வாழ்க்கை அல்ட்ராவாகிடும். இது 1. செகண்ட், கும்பத்துக்கு எதுல ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னா, இந்த நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், இந்த வேலை வாங்கி தரேன், அது பண்றேன், வீட்டுக்குள்ள முகம் தெரிந்த நண்பர்கள், தெரியாத நண்பர்களை உள்ள விடவே வேணும். இதுல நீங்க ஜாகிரதையா இருக்கணும். இந்த 2 விஷயங்கள்ல நீங்க ஜாகிரதையா இருக்கணும். கும்பராசிக்கான பரிகாரம், கும்பராசிக்கான முக்கியமான பரிகாரம் இப்போதைக்கு திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வருது. அது முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்துல போயிட்டு வருது. அதுவும் முடியாத இருக்கவர்கள் வீட்டில் ஒரு ஸ்படிகலிங்கம் சின்னதா வச்சு அதுக்கு டெய்லி அபிஷேகமும், ஒரு முந்திரி, ஒரு திராட்சை, ஒரு சின்ன பால், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் நிஜமாகும், பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி இன்னொரு பரிகாரம், கால பைரவர்களுக்கு நீங்க அடிக்கக்கூடிய தர்மங்கள், தானங்கள், உணவுகள், இது 2 உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கும்பராசினியர்களுக்கு முக்கியமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்களே. உங்க பிறப்பு ஜாதகத்துல என்ன இருக்கோ அதுதான் முற்றிலும் 75% 80% ஒர்க் ஆகும். அந்த ஜாதகத்துல என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசினீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் துல்லியமா 1 to 1 நானே பேசி அந்த ப்ரிடிக்ஷன்ஸை பண்றதுக்காக ரெடியா இருக்கேன். இது ஆன்லைன்லையும் பண்ணலாம், இன்பர்சனும் பண்ணலாம். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை இப்பவே புக் செய்யுங்க. முக்கியமா இந்த சனி வக்ர பயிற்சியில கைக்கு எட்டுற மாதிரி கிட்ட வரைக்கும் வருது. பல விஷயங்கள் மெட்டீரியலைஸ் ஆக வருது, ரொம்ப நெருங்குது. இந்த லாஸ்ட் மினிட் சேஞ்ச், இந்த கடைசி நேரத்துல கைவிட்டு போகுது. அதுக்குள்ள நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பணம் வாஸ்டா இன்வெஸ்ட் பண்ணி பைசா பிரயோஜனம் எல்லாம் போறதுக்கு உண்டான காரணங்கள் பல இருக்கு. அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள்ல எல்லா ராசியினருக்குமே முதல், இந்த ராசிக்கு இன்னுமே ரொம்ப அது பாசிட்டிவா இருக்கும். 2வதா இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு முன்னாடி 12 ராசிகளுக்கும் இந்த சனியினால வரக்கூடிய முக்கிய பாதிப்பு என்னன்னா, குழப்பம், தீர்மானம்ன்றதுல குழப்பம், டிசிஷன்ல குழப்பம். இப்ப அதெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம லைஃப்ல வெற்றி 50% ஸ்டார்ட் பண்ணும் போதே கிடைச்சிடும். எப்படி தெரியுமா? நம்ம கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம்னாலே பாதி வெற்றி அடைஞ்சாச்சு. இந்த பாதி வெற்றி மீதி வெற்றியை தரணும்னா அந்த குழப்பம் இல்லாத மனம் எப்பேற்பட்ட சிக்கல் சவாலையும் ஜெயிக்கும். இப்ப என்ன பிரச்சனை? குழம்பும் போது என்ன ஆகுது? கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதுல பயணிப்போம், தவறான முடிவு எடுப்போம், தவறான நபர்களை பார்ப்போம், தவறான வார்த்தைகளை பேசுவோம். சுத்தி சுத்தி இது தவறுகளை பண்ணும் போது தவறே நமக்கு நடக்குது. அதை நினைச்சு திருப்பியும் வருத்தப்படுவோம், திருப்பி ரிப்பீட், அதே தான் நடக்கும். ஸோ டூ சம்திங் ராங், வரி, ரிப்பீட், இதுதான் நடக்குது. இதுல இருந்து வெளியில வரணும்னா நம்ம சொன்ன பரிகாரங்களை செய்யணும். இது இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம்.
எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்காரையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்முடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.